மோஸ்ட் லேர்னட் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றிமாறன் சார்னு சொல்லலாம். ஸோ வெற்றிமாறன் சாரும் மிஸ்கின் சார் ரெண்டு பேருமே கதைகள், நாவல்ஸ், நீங்கள் என்ன சொல்லுங்கள் அவருக்கு தெரியும். பூஜைக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து ஓட்டிங் நடந்துச்சு. அப்போ மிஸ்கின் சார் எனக்கு ரொம்ப போராண்டார். பட் வெற்றிமாறன் சார் வந்து எனக்கு அது எது நிஜம் எதுவும் தெரியாது. வெற்றிமாறன் சார் வந்து ஆக்சுவலி ஓட்டட் அகெயின்ஸ்ட் பிகாஸ் நான் சூட்டபிள் நேம் கிளாஷ் இருக்கும். அதனால் வந்து ஸ்ரீராமன் வச்சாங்க. நல்ல வேலை அதில் ஒரு ஸ்ரீ இருக்குது. என்ன மாதிரி ஸ்ரீகாந்த்னு என்ன மாதிரி சரியாகவே இல்லைம்மா. எல்லாரும் வந்து அவங்க பேர்லாம் பாருமா, கௌரவ், தீரஜ் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட வந்து அப்போல்லாம் வந்து 65-70 கேஜி போடுவேன் வெயிட். ரா அயன் ட்ரெயின் ட்ராக் அயன் அந்த மாதிரி இது ஷார்ட் பம்ப் பண்ணிட்டு வருவேன். எனக்கும் இந்த லவ் டுடே மாதிரி ஒரு ஸ்டோரி எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ட்ராகன் எனக்கு பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்கும். வரணுமே வந்துச்சுன்னா பண்ணுவோமே. சம்டைம்ஸ் அது ராங்காக கூட போகும். சில பேர் கதை சொல்லும்போது அவங்களுக்குலாம் வந்து அப்படியே நாடி நேரமெல்லாம் துடிச்சிட்டு வந்துடும். அப்படி இருக்கும். படம் பார்த்தா எங்கடா இது சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்லாம் இருக்கும். ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு செல்வான்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை செகண்டோ தேர்டோ அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஷீ இஸ் எங்கேஜ் வித் ப்ராஜெக்ட். மிஸ்கின் சார் ஒர்க் பண்ணி மிஸ்கின் சார் இஸ் ஆல்வேஸ் ரெடி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு. சில டைம் வந்து தயாரிப்பாளர் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்குலாம் அந்த ஏழாமை இருக்குது. 4 இயக்குனர் பண்ணணும்னு நினச்சா கூட எங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் தேவை. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரெண்டு வெரி குட். ப்ரோமோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சில் சூப்பராக பேசியிருந்தீங்க சார். செம ஒரு போல்டாகவும் சரி அண்ட் ஒரு யதார்த்தமாக என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தீங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது எதுவும் பிளான் பண்ணி எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக தோணுச்சு பேசினேன். எனக்கு இன்ஃபேக்ட் மேடையில் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி பேசுறது தெரியாது. ஏன்னா எழுத படிக்க தெரியாதனால நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வரது கிடையாது. இஷ்டம் போக தான். அது யாரையும் துன்படுத்தணுமோ யாருக்கோ வந்து ஐ மீன் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஹர்ட் பண்ணுன்றது இன்டென்ஷன்லாம் கிடையாது. என்னோட ஒரே தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சினிமா வந்து சோறு போட்டிருக்கு. இது ஒரு ஃபேமிலி. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட என்ன சொல்லுவேன், என்னோட லிமிட்டேஷன்ஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் நான் பண்ணுறேன். நிறைய இழந்திருக்கேன், நான் விட்டு கொடுப்பேன், சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இட்ஸ் ஆல் தேர். இதுதான் சினிமா, ஒரு குடும்பம். ஸோ இந்த சினிமாவில் ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுலையோ எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதையோ குற்றம் சாட்டுறதோ இது எனக்கு பிடிக்காது. ஓகே சார், சூப்பர் சார், நைஸ். அண்ட் டேரக்டர் சார் சொல்லுங்கள் சார், கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் எங்கே ஆரம்பித்தது அண்ட் ஸ்ரீகாந்த் சார் தான் பண்ணி ஆகணும்ன்ட்டு எப்படி அதை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாக நான் பிகினிங்லேருந்து கொஞ்சம் ரொமான்டிக் ஃபிலிம்ஸு வித் ஃபேமிலி ட்ராமாஸோடு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு க்ரைமு, சஸ்பென்ஸு, த்ரில்லர் அந்த மாதிரி நான் எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல. ஒரு மென்மையான காதல் கதை, மென்மையான குடும்ப கதைகள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது பேசிக்கலாகவே நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்ரீதர் சார் படங்கள் நிறைய பார்ப்பேன். அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரணுங்கிறதுக்கு. அவருடைய கதைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கதை பண்ணணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு 30 இயர்ஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபிலிம் முடிஞ்சு ஒரு 30 இயர்ஸ் நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லை. அதுக்கடையிலே நிறைய ஒரு 2000 எபிசோடு சீரியல்ஸ் பண்ணேன். ஒரு 10 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணேன். மறுபடியும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தே தரணுங்கிற ஒரு தீராத ஆசை மனசுக்குள்ளே இருந்தது. அப்போது இந்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ப்ரொடியூசர் விஎஸ் மாணிக்கம் அப்படின்ட்டு, அவர் நேட்டிவ் பள்ளிப்பாளையம். வண்டர்ஃபுல் பர்சன். ஆமாம். அதாவது அவர் இன்னசென்ட்டு பட்டு ஜென்யூன், 100% ஜென்யூன். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணி ரொம்ப கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட்டு எங்களுக்கு கிடைச்சாங்க. அது ஒரு செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு. சார் நடிக்கிறாருங்கும்போது அவருக்கு ரொமான்ஸ் ரொம்ப கைவந்த கதை. ஸோ அப்படிப்பட்ட கதைகள் தான் வந்து பண்ணால் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போது 100% படங்கள் வந்து ஒரு க்ரைம் பேஸ்டு, சஸ்பென்ஸு, த்ரில்லர், ஹாரர் இப்படி தான் படங்கள் வருது. இதுக்கு மத்தியில் ஒரு சாஃப்ட் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு உழைத்தள்ளித்த மாதிரி ஒரு காமெடி என்டர்டெய்னர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த சப்ஜெக்டை ஃபைனலைஸ் பண்ணோம். அதுக்கு சார் வந்து 200% சூட்டபுளாக இருந்தார். அவருடைய பழைய படங்கள், அந்த மாதிரி படங்கள் தான் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் அந்த வரிசையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்படி ஒரு படத்தை எடுத்தோம். அண்ட் சார் ஸ்ரீகாந்த் சார் ட்ரைலர் பார்த்தோம் சார். ட்ரைலர் பார்த்த வரைக்கும்
மணி மணி நீட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? ஸ்கிரிப்ட் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ராம்காம் படத்தில் நடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்? நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ராம்காம் சமீப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு ஆண்டுக்கு மேலே வந்து எனக்கு காதல் கதைகளில் ஃபேமிலி ட்ராமா அமையவே இல்லை. பாடல்களே எனக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. படங்களில் வந்து சீரியஸான படங்கள், ஆக்ஷன், க்ரைம் த்ரில்லர்ஸ், டார்க் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறதுனால அதில் வந்து பாடல்கள் குறைஞ்சிரும். மேக்ஸிமம் 2 பாட்டு இருக்கும், சில டைம் ஒரே பாட்டு தான் இருக்கும், சவுண்ட் ட்ராக் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பத்து கூட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஜனரஞ்சகமான ஒரு என்டர்டெய்னர், ப்ளசண்ட்டான ஒரு ஃபிலிம், ஹியூமர் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருக்குது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ ப்ளசண்ட்டாக. நிறைய பேருக்கு வீட்டில் வந்து எவ்வளோ வெளியில் போனால் எவ்வளோ நம்மளுக்கு பஞ்சாயத்து, எவ்வளோ பேகேஜ் இருக்குது. அந்த பிரச்சனைகளை மூட்டையாக வச்சுக்கிட்டு தியேட்டருக்கு வாங்க, ப்ளசண்ட்டாக இருக்கும், கலகலன்னு சிரிச்சுட்டு போய்ட்டுருக்கோம். சார் அண்ட் வந்து ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அது உண்மையா இல்லையா அப்படின்றத மட்டும் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்கில் வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் மிஷ்கின் சார் இவங்க 2 பேரும் உங்களுக்கு வந்து ஆக்டிங் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க கூட வந்து ஆக்டிங் கதிர் சாரோட அசோசியேட்டாக இருந்தாங்க. அப்போது மிஷ்கின் சார் பேர் ராஜா. ஓகே. லேண்ட்மார்க்கில் புக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் அவர். அவரோட பெரிய ஸ்ட்ரென்த் கதிர் சாருக்கு ரொம்ப முக்கியம் வந்து அவரோட அசோசியேட்ஸ் எல்லாருக்குமே வந்து புத்தக நாலேஜ் இருக்கணும். ஸோ அவர் அதுக்கு இலக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ 2 பேருமே வந்து வெரி குட் வித் தட். நீங்கள் வெற்றிமாறன் சார் இஸ் ஆக்சுவலி ஜீனியஸ். அவர் வந்து வெரி இன்டெலெக்சுவல். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தா படித்தவ மாதிரி இருக்கானே அப்படின்லாம் யோசிப்பாங்க. அது இட்ஸ் ஆக்சுவலி டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். மோஸ்ட் லேர்னட் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றிமாறன் சார்னு சொல்லலாம். ஸோ வெற்றிமாறன் சாரும் மிஷ்கின் சாரும் 2 பேருமே. மிஷ்கின் சார் வந்து புக்ஸில் வந்து கதைகள், நாவல்ஸ், நீங்கள் என்ன சொல்லுங்கள் அவருக்கு தெரியும். நாவலில் ஒரு விஷயம் தெரியும். அவர் தான் எனக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுப்பார். எனக்கு தமிழ் எழுத பிடிக்குது. நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தேன் சென்னைக்கு. ஸோ எனக்கு தாய்மொழி வந்து தமிழாக இருந்தாலும் நான் படித்தது ஹைதராபாத்தில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சது ஹிந்தி மட்டும்தான். ஸோ இன்றைக்கி ஹிந்தி நான் நார்த்துக்கு எங்கே போனேன் அப்படின்னா தமிழ்காரன் நினச்சிட்டு அவங்க எதனா ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டு எதனா கமெண்ட் விட்டாங்கன்னா நான் ரிவர்ஸ்லேயே அவங்களுக்கு கொடுப்பேன், பழமொழியிலே சொல்லுவேன் ஹிந்தியில். ஸோ அந்தளவுக்கு எனக்கு சுத்தமான ஹிந்தி தெரியும். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து அவர் தஸ்தாவ்ஸ்கியோட வெள்ளை இரவு என்ற ஒரு நாவல் இருக்குது, ஒயிட் நைட்ஸ். அதுலேருந்து எனக்கு ஒரு நாளும் வந்து ஒரு 2-3 பக்கம் வந்து எனக்கு எழுதிக்கணும். நான் அது படிக்கணும், உச்சரிப்பு இதெல்லாம் இருக்கும். சில நாள் அவர் இல்லாதனால ஆப்சென்ட் ஆகிற நாள் வந்து வெற்றிமாறன் சார். ஆமாம், ஓட்டிங் போட்டாங்க கடைசியில். 1 வருஷம் ஆகி பூஜைக்கு 1 வாரம் முன்னாடி வந்து ஓட்டிங் நடந்துச்சு. அப்போ மிஷ்கின் சார் எனக்கு ரொம்ப போராண்டார், அது ஞாபகம் இருக்குது. பட் வெற்றிமாறன் சார் வந்து எனக்கு அது எது நிஜம் எதுவும் தெரியாது. வெற்றிமாறன் சார் வந்து ஆக்சுவலி ஓட்டட் அகெயின்ஸ்ட் பிகாஸ் நான் சூட்டபிள் ஆக்சுவலி வாஸ் ரைட். அந்த பர்டிகுலர் கேரக்டர் அப்போ வந்து துணை இயக்குனர், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமாவில் வந்து ஜிப்பா இல்லை காட்டன் ஷர்ட்டு பேண்ட்டு, தாடி பேனா, இந்த லுக் இருக்கும் இல்லையா, தாடி. அப்போ எனக்கு மீச தாடி கிடையாது. ஸோ நான் ரொம்ப ஹிந்திக்கார மாதிரி இருக்கேன், இந்த கேரக்டருக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயமும் வந்து கேள்விக்கப்பட்டோம். தமிழ் அண்ட் தெலுங்கு, மலையாளம் படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணும்போது மட்டும் ஸ்ரீகாந்தாக இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்ரீராம் அப்படின்னு உங்கள் பேர் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஸ்ரீகாந்த்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க. ஸோ அதனால தமிழ்லேயே வந்து என் பையன் மாற்றணும்னு தான் நினச்சார் ரவி சார். ஓகே, ஏலேருந்து Z வரைக்கும் எல்லா பேர்லையும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் அவருக்கு யாரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெற்றோர்கள் வச்ச பேரை ஏன் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அந்த பேருக்கு அர்த்தம் வந்து திருப்பதி. ஸோ அவர் வந்து திருப்பதி பாலாஜியோட வெங்கடாஜலபதியோட பக்தர். ஸோ அதனால் வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டார். தெரிஞ்ச உடனே ஓகே ரீட்டைன் பண்ணார் ஸ்ரீகாந்த். தெலுங்குல ஸ்ரீகாந்த் இருக்கிறதுனால நேம் கிளாஷ் இருக்கும், அதனால் வந்து ஸ்ரீராமன் வச்சாங்க. நல்ல வேலை அதில் ஒரு ஸ்ரீ இருக்குது. ஸோ எனக்கு ஓகே. எனக்கு ஆரம்பத்துலேயே எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரே சண்டையாக இருக்கும் சார். எங்கள் அண்ணன் பேர் சுதீர், கேட்க ரொம்ப நல்ல பந்தாவாக இருக்கும். என்னம்மா இது ஸ்ரீகாந்த்னு, என்னம்மா இது சரியாகவே இல்லைம்மா, எல்லாரும் வந்து அவங்க பேர்லாம் பாருமா, கௌரவ், தீரஜ் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஏமா எனக்கு மட்டும் ஸ்ரீகாந்த்லாம் வச்சிருக்கேன்னு, டே உனக்கு தெரியாதுடா, நல்ல பேர் அவன் சின்னப்பாடி வச்சாடா பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு. ஸோ ஃபைனலாக எனக்கு 2 பேர் கிடச்சிது, ஸ்ரீராம், ஸ்ரீகாந்த். ஐம் ஹாப்பி.
ஓகே சார், சூப்பர் சார். சார் அண்ட் இப்போ சோஷியல் மீடியா வந்து பெருசா இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுறோம். பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஸ்டார்ட்டிங் கெரியர்ல நீங்க தொடர்ந்து ராம்காம் மூவிஸ், ஃபேமிலி ட்ராமாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய பண்ண ஆரம்பிச்சீங்க. லைக் வந்து வர்ணஜாலம் படத்துல வந்து ஒரு கிரே ஷேடர்ல ஒரு ரோல் பண்ணீங்க. கரெக்ட். ஜூட்ல வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ டக்குன்னு ஒரு அப்படியே சேஞ்ச் அப், ஒரு ரொமான்டிக் போஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு சேஞ்ச் அப், டிரான்ஸ்ஃபார்மேஷனே வேற மாதிரி இருந்தது. தொடர்ந்து வந்த உங்களுடைய படங்கள்ல வந்து எல்லாமே ராம்காம் ரொமான்ஸா இருந்தது. இந்த படங்கள் டோட்டலா ஆப்போசிட், ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ எப்படி அந்த டிசிஷன் அதை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய இருக்கும் இல்லையா இந்த மாதிரி படங்கள், உங்களுக்கு ஸ்டீரியோடைப் அப்போ அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி படங்கள் பண்ணலாமே, ஜனங்க டைப் காஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. தொடர்ந்து நான் வந்து லவ் ஸ்டோரிஸாகவே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைப் காஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜூட் வந்து லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸில் சொல்லும்போது நான் பண்ணேன். பட் ஐ ரியலைஸ்ட் அந்த டைமில் வந்து இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது ஜூட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்மெச்சூர்டாக இருந்துச்சு. ஓகே, இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர் ஹவு தே க்ரூம். ஓகே. அந்த படத்தில் பாதி படத்துக்கு மேலே அழகும் பெருமாள் ஹேட் ஆக்சுவலி கிவன் இட் ஆஃப் டு ப்ரொடியூசர் டாட்டன் ராமராவுக்கு. ஸோ அவர் வந்து தெலுங்குல ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்னில் பண்ணார். ஸோ ஆக்டிங் வந்து எவ்வளோ ரிஃபைண்டாக இருக்கும்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. அழகும் பெருமாள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும்போது நல்லா ரிஃபைண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே நான் வந்து இந்த ட்ரெயினை பார்த்த உடனே திரும்பி போவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கமிஷனர்லாம் தொங்க விட்டது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும், ஆகலைன்னா எல்லாரும் அதை சொல்லுவாங்க. இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது மேபி இன்னும் கொஞ்சம் தள்ளி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். பட் சக்ஸஸ் என்ன இந்த மாதிரி பேச மாட்டீங்களா. போஸ் வந்து 3000 பேர் உதயம் தியேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் ஆக்சுவலி வாஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த படத்து வந்து தெலுங்குல வாங்கினவங்களுக்கு வந்து 110 நாள் போச்சு. டப்டு வெர்ஷன், அதில் என் சொந்த குரல் கூட கிடையாது. ஒரு டப்பிங் படம் தெலுங்குல அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அந்த ப்ரொடியூசர் மேட் மூவி வித் மீ தேர். நானும் பிருத்விராஜ் சேர்ந்து ஒரு படமே பண்ணியிருக்கோம் அந்த ப்ரொடியூசருக்கு. பிகாஸ் அந்த சக்ஸஸ் ஹீ மேட் வித் தட். ஸோ வேடிக்கை அது. இங்கே சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் அந்த ட்ரான்சிஷன் கூட பீன் பெட்டர் அப்படின்லாம் தோணும். எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ். சார், பிருத்திவிராஜ் சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுலாம் தெரியும். பட் ஆக்சுவலாக இவங்க வந்து தமிழுக்கு வந்தது உங்களுடைய படத்தில் தான், கண்ணா கண்ணன் கேவியா வந்து கரெக்ட் கூட. ஸோ அப்போ நீங்கள் 2 பேரும் நடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அவர் என்னோட 4-5 வயசு சின்னவர் ஆக்சுவலி. ஓகே. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். அது ஏன்னா மலையாளத்தில் வந்து படங்கள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஜாஸ்தி ஆகிடுது. நான் கேட்கும்போது 20 படம் பண்ணிட்டேன்னு சொன்னார் சார். 20 படமா அப்படின்னா மாதத்துக்கு 2 படம் செய்யும், 3 படம் செய்யும் அப்படின்னாரு. ஏன்னா இது அப்படின்னு யோசிக்கிறேன். தட் இஸ் லாட் ஆஃப் கெயின் ஆஃப் நாலேஜ். மோர் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ். நீங்கள் நிறைய ரிஃபைன்மெண்ட்டே வருவீங்களா. அப்போ ஜூட்டுக்கும் இப்போ நான் ஜூட்டுக்கு பண்ணுறேன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு போஸ் பண்ணுறேன்னா அதுக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எவ்வளோ புருவம் தூக்கணும், எவ்வளோ தூக்கக்கூடாது, கோவம்ன்றது, வெறும் கண்ணில் காட்டுறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இப்போ பார்த்துக்கலாம். அப்போல்லாம் என்ன இப்போ இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா என்னதான் பார்த்தாலும் அதில் அமுல் பேபி தெரியும். மீசை முறுக்கிட்டு உடம்பு. நான் கிட்டத்தட்ட வந்து அப்போல்லாம் வந்து 65-70 kg போடுவேன் வெயிட். ரா அயன், ட்ரெயின் ட்ராக் அயன், அந்த மாதிரி இது ஷார்ட்டுக்கு ஷார்ட் பம்ப் பண்ணிட்டு வருவேன் எல்லாம். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிசிக்கல். பட் இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அது ஆக்சுவலி வந்து ஒரு சாக்லேட் பாய்க்கு பைசப்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே. ஃபேஸ் மட்டும் அந்த அமுல் பேபி. ஓகே ஓகே சார். ஸோ தேர் இஸ் a ரீசன் வை. அது ஏன் அப்போ வந்து இன்னும் அது பொருத்தமா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் தட் அந்த மெச்சூரிட்டி வரத்துக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஓகே. சப்போஸ் நீங்கள் இந்த விஜய் சார் எடுத்துக்கங்க, அஜித் சார் எடுத்துக்கங்க. அவங்க பிகினிங்கில் வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி காதல் கதைகள் தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளாக அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்தது. அவங்களுக்கு க்ரைம் எல்லாம் அப்புறம் சூட் ஆச்சு. அப்புறம் அதில் ரொம்ப கிளிக் ஆகிட்டாங்க. அது மாதிரி ரொமான்டிக் ஃபில்மாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சேஞ்ச் கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப வாஸ்தவமான ஒரு விஷயம். ஓகே சார். அண்ட் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். ஸோ டைட்டில் கேட்கும் போதும் வந்து தெரியுது, ஓகே ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக நம்ம நிறைய காதல் கதைகள் பார்த்துட்ருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அண்ட் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இது அதான் சொன்னேன், உத்தரவின்றி உள்ள மாதிரி ஒரு காமெடி படம் வேணும்னு நினச்சோம். இதில் வந்து ஒரு டெண்டர் லெவல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே மெச்சூர்டு ஹீரோயின் மெச்சூர்டு ஏஜ் தான். அவங்களுக்குள்ள பணம் முக்கியம் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் ஏமாற்றிக்கிறாங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ் அவ்வளோதான். சர்வைவல் தான். ஆமாம், அதான். இப்போ எல்லாருக்குமே பணம் தான் இப்போ பிரச்சனை. பணத்தை நோக்கி தான் இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் ஓடிக்கிட்டு இருக்கான்.
பர்த்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ பணங்கிறது பிரதானம் இந்த லைஃப்பில். ஆனால் அதுவே பிரதானமா அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் இல்லை, அதை விட இன்னொன்று கூட இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த கதை. சார் ஆக்சுவலாக நான் இந்த விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஃப்ளைட், ஒரு பிளெயினில் வந்து ஒரு மண்டபத்துக்குள்ளே போகிற மாதிரி கிளைடர். ஓகே, அது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு செம ஃபேமஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்க கல்யாணம் நடக்குது, அங்கே சாரும் உங்கள் சம்திங் இன்னொருத்தங்க இருக்காங்க, ஒரு லவர் கல்யாணம் எடுத்தோம் போறீங்கன்ட்டு. ஸோ அது பயங்கர வைரலாக போகுது. ஸோ அந்த சீன் எப்படி அது தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக அந்த கிளைடர் ஆக்சுவல் சைஸில் தான் அந்த கிளைடர் செஞ்சோம். ஓகே, அது ரன்வேயில் மட்டும் டாக்ஸிங் ஆகும், டாக்ஸிங் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்கையில் போனதுக்கப்புறம் வந்து அது அது டாய், அப்புறம் விஎஃப்எக்ஸில் வந்து ஸ்கையில் பறக்கும், கீழே வந்து ஒரே லேக்கில் வந்து சேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபாரஸ்ட்டில் சேஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சீரியஸ் சேஸ் கிடையாது, ஒரு காமெடி டைப் ஆஃப் சேஸ் தான் அது. எங்கேருந்து எஸ்கேப் பண்ணாங்களோ துரதிருஷ்டவசமாக அதே இடத்துக்கே அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. சார் அண்டு நாங்கள் தமிழில் உங்களை மிஸ் பண்ணோம் நிறைய டைம். ஸோ நானும் தான் மிஸ் பண்ணுறேன் உங்களை. ஓகே சார், ஸோ எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஆனால் நீங்கள் பேக் டு பேக் தமிழ், தெலுங்கு, மலையாளம்லாம் படம் பண்ணிட்டே தான் படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகே, படம் பண்ணி கொடுக்குறது என்னோட வேலை. அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இடையில இவ்வளோ கேப் இருந்துச்சு, இப்போ எல்லா படங்களும் வரிசையாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது காலத்தின் கட்டாயம். ஓகே, இப்போது அப்பயே ரிலீஸ் ஆகலை, இப்பயே எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டால் எனக்கு அது பதில் சொல்ல தெரில. மேபி பிளானட்டரி பொசிஷன்ஸ் மாறுதோ என்னமோ. சார் ஆக்சுவலி ஹவு டு யூஸ் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு சம்பவம் இருக்கு, அதுக்கு அடுத்த மாதம் பிளாக்மெயில் இருக்கு, அதுக்கு அடுத்த மாதம் வித்தின் 2 months இன்னொரு படம் ரெடியாக இருக்கும். ஏன்னா ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இல்லையா. இந்த மாதிரி இப்போ கரண்ட்டில் நான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட 4 படம். ஓகே ஓகே, ஆன் கோயிங். ஓகே ஓகே சார் ஆக்சுவலி வெளியில் தெரியாது. ஓகே, நான் 2 லாங்குவேஜும் பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ் பண்ணி முடிச்சுட்டு நான் வச்சுட்டு அது ரிலீஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த கேப் தெரியவே தெரியாது. ஸோ இந்த கேப்பில் போய் நம்ம தெலுங்கு கேப் விட்டோம் இல்லையா, அந்த தெலுங்கு போய் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு இதுக்கு ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா தமிழ் தயாரிப்பாளருக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். பைலிங்குவல், வியாபார ரீதியாக இங்கே சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்குன்னா அங்கே ஒரு வியாபாரம் நடந்து அந்த காசு இங்கே வருது அப்படின்னா தயாரிப்பாளருக்கு நல்லது தானே. அந்த பாதுகாக்கிற மாதிரி தானே. நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் அட்டெம்ப்ட், அவ்வளோதான். ஓகே ஓகே, ஐ ஹோப் இட் ஆல் கம்ஸ் இன் ஷேப். ஓகே சார், ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஸோ அது என்ன ஜானர்? ஸோ ஒவ்வொரு படமும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும், ஒரு ராம்காம் பண்ணால் ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை அது எப்படி சார் அது? சம்டைம்ஸ் வந்து நான் நிறையா க்ரைம் இருக்குது, வேறு பேட்டர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். பட் சம்டைம்ஸ் ஜானர்ஸ் வருது கிடையாது. இந்த கதை வந்து அதே ரெப்பிட்டேட்டிவ் ஜானராக இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு தான் தோணும். ஸோ அது தப்பு கிடையாது நம்ம பண்ணுறதுல. அண்ட் இட்ஸ் ஆல் பிலீவ் தட் நம்ம கதை கேட்கும் போது எனக்கு படமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த படமாக பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்குது, எங்கேஜிங்காக வைக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நான் பண்ணுவேன். ஸோ அதுதான் தவிர இட்ஸ் ஆல்சோ வாட் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் டு மீ. சார் கனா கண்டேனுக்கு அப்புறம் எனக்கும் இந்த லவ் டுடே மாதிரி ஒரு ஸ்டோரி எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ட்ராகன் எனக்கு பண்ணணும் தான் ஆசையாக இருக்கும். வரணுமே வந்துச்சுன்னா பண்ணுவோமே. ஒரு நோ பார்க்கிங் பண்ணணும் தான் ஆசையாக இருக்கும். மண்டேலா பார்த்தப்போ எனக்கு யோகி பாபு மேலே பொறாமையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தரமான படம் அது. சார் இல்லை, இப்போ வந்து அது ஏதாவது பேரியர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஸ்ரீகாந்த் அவர்கள்கிட்ட வந்து ஒரு புது டைரக்டர் அப்ரோச் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், ஏதாவது சொல்ல முடியுமா சார் என்னன்ட்டு? நான் என்னோட ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து முதல் படம் முடித்த பிறகே வந்து ஒரு மாபெரும் பெரிய வெற்றி படம் கொடுத்த இயக்குனரோட நான் புது டேரக்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸே கொடுத்தேன். சம்டைம்ஸ் அது ராங்காக கூட போகும், சொல்கிறது ஒன்று எடுக்கிறது ஒன்றா இருக்கும். ஓகே, சில பேர் கதைகள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். சில பேர் கதை சொல்ல தெரியாது, ஆனால் அழகாக எடுத்துருவாங்க. ஓகே, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இதெல்லாம். சில பேர் கதை சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே நாடி நேரமெல்லாம் துளிச்சிட்டு வந்துடும். அப்படி இருக்கும். படம் பார்த்தா என்னடா இது சொன்னதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்லாம் இருக்கும். நடிகை என்ன பண்ண முடியும், நம்பிக்கை தானே. நடு படத்து போன பிறகு நான் என்ன திரும்பி வெளில இருந்து ஓடி போயிட முடியுமா என்ன? ஓகே ஃபைன் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோஸாக படம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து செகண்ட் ஹீரோஸ் ரோலும் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க. அது ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்ததுக்கப்புறமும் யாரடி நீ மோகினி செல்வா சாரோட அங்கே பண்ணும்போது செகண்ட் ரோல் பண்ணியிருந்தீங்க, கார்த்திக் அவங்களோட ரோல் என்ன ரீசன்? அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுதான் சார். தமிழ் தான் செகண்டு. அது காரணம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு செல்வா என்ன ரொம்ப பிடிக்கும் இயக்குனர்.
ஸோ நத்திங் ராங். அதில் வந்து ஈகோ இது அதெல்லாம் சுப்பீரியர் இன்ஃபீரியர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அது செகண்டோ தேர்டோ அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஐ எம் மோர் ஹங்க்ரி ஃபார் குட் ஒர்க். எனக்கு செல்வராகவன்னா அந்த டைமில் வந்து பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். ஸோ அவர் ஒரு ஆப்ளிகேஷன் கேட்கும்போது அந்த ஆப்ளிகேஷன் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பண்ணேன். அண்ட் இன்னை வரைக்கும் அங்கே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ரெண்ட் செட்டிங் ஃபில்ம் அண்ட் ஐ எம் நோன் தேர். அந்த படம் வாசு, எல்லாரும் அந்த படத்தை வச்சு ஆடவாள் மாட்டலுக்கு அர்த்தாலி வேர்லி வாசுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வெங்கடேஷ் அவரை அறையக்கூடிய ஒரு சீன், இஸ் அ சூப்பர் ஸ்டார் தேர். அந்த சீனில் வந்து அறையணும். ஸோ யூ நீட், அவர் என்னென்னா ஐ நீட் சம்படி வித் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டேச்சர் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். அண்ட் ஆல்சோ தாட் ப்ராசஸ் தட் நம்ம ஃபியூச்சர் எப்படின்னா ஒர்க் பண்ணோன்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கும். ட்ராப்பர் பில்டிங் அண்ட் நெக்ஸ்ட் நத்திங் ராங். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் அங்கே போய் ஒரு ஷாட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு கிளாஸ் டோர் இருக்குது சார், அவர் வெங்கடேஸ்வர் வராரு. நான் எங்கேயும் பார்த்துட்டு நான் அங்கே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்லாம் முடிஞ்சு போச்சு. செல்வராகவன் சார் வந்து சொன்னார், சார் கிளாஸ் டோரில் நீங்கள் அங்கேயே பார்த்துட்டீங்கல்ல, அப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ டென்ட் ரியலைஸ் தட். கரெக்ட். இட்ஸ் வாட் மேக்ஸ் a lot of difference. ஓகே. ஸோ நீங்கள் வித் அ குட் டைரக்டர் உங்களோட ஷார்ட் கம்மிங்ஸ்லாம் அப்போ தான் வெளில வரும். அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாலேஜ். நல்ல வாத்தியார்கிட்ட இருக்கும்போது நிறையா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே சார். அதுக்கப்புறம் எதாவது அப்ரோச் பண்ணிங்களா நம்ம செல்வராகவன் சார், மிஷ்கின் சார், வெற்றிமாறன் சார், சுதா குங்காரா? ஸோ கான்டாக்ட் ஏதாவது அதுக்கப்புறம்? சுதா குங்காரா நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ ஷீ இஸ் எங்கேஜ் வித் அ ப்ராஜெக்ட். மிஸ்கின் சார் ஒர்க் பண்ணி, மிஸ்கின் சார் இஸ் ஆல்வேஸ் ரெடி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து பண்ணணுன்னு. சில டைம் வந்து தயாரிப்பாளர் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கெல்லாம் அந்த இயலாமை இருக்குது. என்னென்னா 4 ஈக்குவலாக பண்ணணும்னு நினச்சா கூட எங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் தேவை. நீங்கள் காசு போடுறேன்னு சொல்லுங்கள், நாளைக்கே நான் எந்த நல்ல நீங்கள் சொல்ல டேரக்டர் நாங்கள் வச்சு பண்ணலாம். ஓகே சார். டு யூ பிலீவ் இன் கம்பேக், அண்டர்ரேட்டட்? அதுக்கு பதிலே பாருங்க. சரி, அதான் சொல்கிறேன்ல. ஓகே. லாட் ஆஃப் பீப்புள் மேக் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ். ஓகே. ரொம்ப ஈஸி என்ன கமெண்ட்ஸ் தான். மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் என்ன தெரியுமா? சர்வைவல். 25 years நான் சர்வை பண்ணியிருக்கேன். பட் என்ன வாட் இஸ் ஹைலைட், இப்போவும் எனக்கு நிறையா படங்கள் வருது. ஸோ என்னென்னா ஆடியன்ஸோட நம்பிக்கை. ஒரு நல்ல கதை இருந்தால் இவரால் பண்ணிட முடியுன்றது தான். ஓகே. அண்ட் இப்போ வந்து லவ் படங்கள் அப்படின்னு வந்தாலே இது 2K கிட்ஸ்க்கான லவ், இது ஜென்சி கிட்ஸ்க்கான லவ், இது 90s கிட்ஸ்க்கான படம் அப்படின்னு பிரிக்கிறாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இதில் என்ன லவ்? இதில் ஒரு சீரியஸ் லவ் கிடையாது. ஓகே. அது மெச்சூர்டு கேரக்டர்ஸுக்கு இடையில வர்ற ஒரு ரொமான்ஸ் தான். அவங்களுக்குள்ள ரொமான்ஸ்ன்னு தெரியல, ஒரு ஸ்டேஜில் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெகுலர் லவ் கிடையாது இது. அதனுடைய அப்ரோச்சும் வந்து ஒரு காமெடியாக தான் இருக்குமே தவிர ஒரு சீரியஸ்னஸ் அதில் இல்லை. அதுதான் வந்து மற்ற லவ் ஸ்டோரியிலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். அண்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக உங்ககிட்ட பேசும்போது ஓகே ஸ்ரீகாந்த் அப்படின்னா ஒரு ஆக்டர் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ காசு அதெல்லாம் தாண்டி சினிமானா ஒன்றா இருக்கணும், எல்லாரும் காசு இல்லைன்னு சொல்ல வரேன். இல்லை அதெல்லாம் தாண்டின்னு தான் சொன்னேன். ஸோ சேலரியில இருந்து கூட காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல் ஒரு மிகப்பெரிய பிரேக்காக அமையும். அண்ட் தொடர்ந்து நாங்கள் மறுபடியும் அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் எ கோஸ்ட்டை வந்து மறுபடியும் நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.